ஜெய் ஸ்ரீராம். கடைசியில பேச வரவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லா சப்ஜெக்டையும் தலைவர் பேசிடுவார், அதுக்கப்புறம் நமக்கு பேசுறது சப்ஜெக்ட் இருக்கு. ஏற்கனவே சப்ஜெக்ட்ல ஒரு புலி சாப்பிட்டு முடிச்சு வெத்தலை போடுற மாதிரி நம்ம எல்லா சாப்பாடும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நான் வெத்தலை மட்டும் தான் போடணும். 63 மேளமும் செண்டைக்கு கீழே அப்படிம்பாங்க. செண்டைன்னா உங்களுக்கு தெரியுங்களா? செண்டை மேளம் 63 மேளம் வந்து சும்மா நைஸா வாசிச்சுட்டே போவாங்க. ஆனா அதுக்கப்புறம் செண்டை மேளம் வந்து டாம் டாம் டாம்னு அடிச்சு முடிச்சு எல்லாம் அவனுக்கு என்ன வாய்ச்சானே தெரியாது. அது மாதிரி அவரு செண்டை மேளம் அடிச்சு முடிச்சுட்டாரு. நம்ம ஒரு சாதாரண மேளம் தான். இருந்தாலும் என்றென்றைக்கு மதிக்கக்கூடிய தலைவராக, இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக நான் மதிப்புக்குரிய மாண்புமிகு திரு அண்ணாமலை அவர்களே, மதிப்புக்குரிய எங்களது தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி அவர்களே, மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்களே, மிக சிரத்தையோடு ஒரு கூட்டம் நடத்தும் போது நேர்த்தியாக அது எப்படியெல்லாம் அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக பிரமோஸ் ஏவுகணை எப்படி இருக்குமோ அது திருப்பூரிலே போய் பார்த்து சொன்னதை விட அது செய்து கொடுத்து வடிவமைத்து கொடுத்தவர் இருக்கிறாரே, அவரை உண்மையிலே நான் பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான முறையில், பிரமாதமான முறையில் பிரம்மோஸை தயாரித்து கொடுத்திருக்கிற அனைவருக்கும், காவல்துறை நண்பர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள், சிறு வயதிலிருந்து இராணுவத்தினர் வரையிலும் இந்த ஊர்வலத்தில் திரளாக கலந்து கொண்டது மட்டுமல்ல, வருகின்ற வழியில் நானும் திரு அண்ணாமலை அவர்கள் வருகின்ற பொழுது எல்லா பொதுமக்களும் தங்களுடைய கையிலே கொடியை வைத்திருந்தான்னு சொன்னால் இந்த திருப்பூர் மண்ணுக்கு எவ்வளவு தேசிய உணர்வு இருக்கு என்பதை இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏன் இந்த மண்ணுக்கு இவ்வளவு வீரமும் இந்த விவேகமும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தன்னுடைய உயிர் பெரிதா, இந்த தேசத்துடைய கொடி பெரிதா என்று நினைக்கின்ற பொழுது என்னுடைய உயிர் பெரிதல்ல, இந்த கொடிதான் பெரிது என்று காட்டிய மாவீரன் திருப்பூர் குமரன் பிறந்த மண்ணல்லவா இந்த மண். இந்த மண்ணுக்கும் நான் தலை வணங்குகிறேன். இந்த மண்ணுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்தேன். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடந்த விபத்து என்பது அது விபத்து அல்ல, பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் ஏற்படுத்தப்பட்டது. நமது இந்தியாவில் மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதை போல ஒரு தீவிரவாதி சொல்றது பதில், அதுக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை நான் பழி சுமத்த முடியாது. ஆனால் அதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்து ஒன்றாக மாமன் மச்சானார் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பூகம்பத்தை உருவாக்கிவிட்டு போனது பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கம். ஆனால் அங்கு நடந்தது, மனைவி முன்னாலே கணவனை சுட்டுக் கொண்டு ஆடைகளை அவிழ்த்து பார்த்து ட்ரெஸ்ஸெல்லாம் அவிழ்த்து நீ யார் என்று பார்த்து நீ சுட்டுக் கொண்டு அந்த பெண் என்னையும் சுட்டுக்கொண்டு சொல்லும் போது அவன் சொல்றான் தீவிரவாதி, நீ உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு, நீ மோடியிடம் போய் சொல்லு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான செயல். எல்லா பெண்களும் நெத்தியில செந்தூரம் வைத்திருப்பார்கள். மோடி 12 நாட்கள் விரதம் இருப்பது போல் இருந்து தன்னுடைய நேஷனல் கவுன்சில் கூட்டத்தை எல்லாம் கூட்டி எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஆபரேஷன் பண்ண வேண்டும், அதில் ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பொதுமக்கள் கூட பாதிக்கப்படக்கூடாது என்ற உணர்வோடு அந்த ஆபரேஷனுக்கு பெயர் வைத்தார் பாருங்க. அடித்த பிறகு பெயர் வைத்தார் சிந்தூர் ஆபரேஷன். எந்த ஒரு பெண்ணுக்கும் நெத்தியில செந்தூரம் இல்லையோ அதே அளவு 2 குரோஷியா என்கின்ற 2 பெண்ணை அனுப்பி 2 பெண்களையே அனுப்பி பாகிஸ்தானை நிலநடுங்க வச்சவர் நமது பிரதமர் மோடி அவர்கள்.